அண்ணா அறிவாலயத்தில் திமுக ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. நாளை அமெரிக்கா செல்ல உள்ள நிலையில் அரசு மற்றும் கட்சி பணிகளை ஒருங்கிணைப்பது குறித்து ஆலோசித்ததாக தகவல். உள்நாட்டு முதலீடுகளையே தக்க வைக்க முடியாத முதலமைச்சர் உலக முதலீடுகளை ஈர்க்க பயணம் மேற்கொள்வது வேடிக்கையானது என டிடிவி தினகரன் விமர்சனம். 3 ஆண்டுகளில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறித்த விவரங்களை தமிழக அரசு வெளியிட வேண்டும் எனவும் கோரிக்கை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்த அண்ணாமலையின் கருத்துக்கு வலுக்கும் எதிர்ப்பு. தென்காசி கும்பகோணத்தில் அண்ணாமலை உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் கைது. அதிமுக குறித்து பேச அண்ணாமலைக்கு எந்த தகுதியும் இல்லை என முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி காட்டம். தன்னுடைய முதலமைச்சர் கனவு பறிபோய்விடும் என்ற பயத்தில் அண்ணாமலை உளறி வருவதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். அதிமுக தலைவர்கள் அண்ணாமலை இடையே முற்றும் வார்த்தை போர். ஊழல் குற்றச்சாட்டுக்குரிய திருச்சி சூர்யா மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என அண்ணாமலைக்கு ஆர்.பி. உதயகுமார் கேள்வி. திமுகவினருக்கு உழைப்பதற்காகவே முதலமைச்சர் தனக்கு அமைச்சர் பதவி வழங்கியிருக்கிறார். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியின் பேச்சால் சர்ச்சை. கட்சிக்காக கடுமையாக உழைத்த துரைமுருகனுக்கு திமுகவில் எப்போது மதிப்பில்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். இன்று ஸ்டாலினுக்கு கீழ் செயல்படும் நிலையில் நாளை உதயநிதிக்கு கீழ் செயல்படும் நிலைதான் உருவாகும் என்றும் கருத்து. நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் சமூக வலைதளங்களில் ஆபாசமாக எழுத மாட்டார்கள் என சீமான் பேட்டி. திமுகவுக்கு சேவை செய்ய வேண்டுமென்றால் வருண் எஸ்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுக ஐடி விங்கில் சேரலாம் என்றும் கடும் விமர்சனம். தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் போது கார் பந்தயம் நடத்துவது அவசியமா? கல்வி மருத்துவம் கிடைப்பதில் உள்ள சிரமங்களை சுட்டிக்காட்டி இயக்குனர் அமீர் சரமாரி கேள்வி. வாழை படத்தை பார்த்தாவது சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாத கிராமத்திற்கு வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்களுக்கு அமீர் கோரிக்கை. முன்கூட்டியே தெரிவித்தும் இந்து என நிரூபித்தால்தான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் விடுவோம் என கோயில் நிர்வாகத்தினர் கூறினர். இதுவரை எந்த கோயிலிலும் இதுபோன்று தன்னிடம் சான்றிதழ் கேட்டதில்லை என நடிகை நமிதா வேதனை. இரண்டாயிரத்து 23-24 நிதியாண்டில் 1000 பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு 888 பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கின்றன. தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்த பேருந்துகள் மற்றும் பழைய பேருந்துகள் நிலை குறித்து போக்குவரத்து துறை விளக்கம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கில் மேலும் 4 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. 2 நாட்களுக்கு முன்பு 4 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் மேலும் 4 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. சென்னையில் வட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் புகுந்து தாசில்தாரை தாக்கிய விசிக நிர்வாகி மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு.
தேனி மற்றும் திண்டுக்கல்லில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகுண்டுகளால் பெரும் பரபரப்பு. 50க்கும் மேற்பட்ட நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே பெட்ரோலுடன் தண்ணீர் கலந்து விற்பனை. இருசக்கர வாகனங்கள் பழுதானதால் ஊழியர்களுடன் வாடிக்கையாளர்கள் வாக்குவாதம். அவங்கதான் இதுதான் பவர் பெட்ரோல் சொல்றாங்கல்ல. இது பேர் என்ன? நீங்க சொல்லுங்க, இது பேர் பெட்ரோலா தண்ணியா? அவங்கதான் இதுதான் பவர் பெட்ரோல் சொல்றாங்கல்ல. இது பேர் என்ன? நீங்க சொல்லுங்க, இது பேர் பெட்ரோலா தண்ணியா? பழனி அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு திடலில் குவியும் பொதுமக்கள். கண்காட்சியை காண ஆர்வத்துடன் வருகை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வேனின் டயர் வெடித்து விபத்து. 8 மாத ஆண் குழந்தை உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். நீலகிரி ஃபிங்கர் போஸ்ட் பகுதியில் நேரிட்ட விபத்தில் வீட்டின் மேற்கூரை மீது கார் விழுந்து விபத்து. விபத்து குறித்து D3 காவல்துறையினர் விசாரணை. திருப்பூர் அருகே பேட்டரியால் இயங்கும் இருசக்கர வாகனம் திடீரென்று தீப்பிடித்து எரிந்ததால் பெரும் பரபரப்பு. உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை. நாகர்கோவில் வலம்புரி விளை குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து. குடியிருப்பு பகுதிகளில் புகை சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதி. கன்னியாகுமரி மாவட்டம் பொன்மனை பகுதியில் வீடுகள் மீது வேரோடு சாய்ந்த ராட்சத மரம். இடிபாடுகளுக்குள் சிக்கிய ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் அகற்றும் பணிகள் மும்முரம். மாநிலம் முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலம். கோவை, மதுரையில் உள்ள இஸ்கான் கோயில்களில் மக்கள் வழிபாடு. விவசாயிகள் போராட்டத்தில் படுகொலை நடந்ததாக கூறிய பாஜக MP கங்கனா ரணாவத்திற்கு பாஜக தலைமை கண்டனம். கட்சி கொள்கைகள் குறித்து பேச எவ்வித அதிகாரமும் இல்லை என்றும் கண்டிப்பு. கொலை வழக்கில் கைதாகியுள்ள நடிகர் தர்ஷனுக்கு சிறையில் சலுகை வழங்கிய விவகாரம். இதுவரை 9 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் மேலும் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் சித்தராமையா உறுதி. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி திரைப்படம். அடுத்த கட்ட படப்பிடிப்பு விசாகப்பட்டினத்தில் தொடங்கியதாக படக்குழு அறிவிப்பு.